Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடியோவில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ஸ் அண்டு இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி யூஸ்டு இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்ட்ரோடக்ஷன் அண்ட் டெர்மினாலஜியில் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், coordination entity, coordination sphere, central metal atom, ion, ligands and its types, homoleptic and heteroleptic complex, effective atomic number, coordination polyhedron and charge on the complex. இந்த டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த வீடியோவில் இதில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனுடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை ஒரு தடவை நல்லா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஆல்ஃபிரட் வெர்னர், who is considered as the father of coordination chemistry, studied the structure of coordination complexes such as COCl3 6NH3 and CSO4 4NH3 in 1893. இப்போ 1893ல ஆல்ஃபிரட் வெர்னர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்டோடைய ஸ்ட்ரக்சரை ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்டடி பண்ணார். COCl3 6NH3 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், நெக்ஸ்ட் CSO4 4NH3 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணாரு. அவர் ஸ்டடி பண்ணிட்டு அதுல சம் இம்பார்ட்டன்ட் பாஸ்ட்லேட்ஸ் கொடுத்திருந்தார். இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் CONH3 6Cl3. இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் நேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பார்த்துருக்குறோம். ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். இன் சர்டன் கேஸில் போத் காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆனயான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது டிசோசியேட் ஆஸ் ஏ சிம்பிள் அயான் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அயான். ஒரு சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா போத் காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆனயான ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படி கேட்டால் காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் ஆகவும் சிம்பிள் ஆனயான் ஆகவும் டிசோசியேட் ஆகும். இப்போ இந்த பார்ட், இந்த ஸ்பியருக்குள்ள இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு சொல்லுவோம். இது அயான்ஸா டிசோசியேட் ஆகாது, அதனால இதை நான் அயனைசபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Already we know the species which are present inside the square bracket does not lose their identity, so which do not dissociated into simpler ions. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில என்னென்ன இருக்கு அதுதான் என்ன பண்ணும் அப்படி கேட்டா அயான்ஸா டிசோசியேட் ஆகும். அப்போ இந்த Cl அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா சிம்பிள் அயான், அது அயான்ஸா டிசோசியேட் ஆகிறதுனால இது அயனைசபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Ionizable species is always placed outside the square bracket. ஒன்று இந்த சைடு இருக்கலாம், இல்லைன்னா இந்த சைடு இருக்கலாம். லெஃப்ட் சைடு இருந்தா அது கேட்டயான் இருக்கும், ரைட் சைடு இருந்தா அது ஆனயான் இருக்கும். அப்போ சிம்பிள் கேட்டயான் இந்த சைடு இருக்கலாம், சிம்பிள் ஆனயான் இந்த சைடு இருக்கலாம். இப்போ இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் கேட்டயான் இருக்கு, சிம்பிள் ஆனயான் பிரசண்டா இருக்கு. ஏன்னா இதுக்கு என்ன சார்ஜ் வரும்னா நெகட்டிவ் சார்ஜ் வரும். இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் அயான்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டா சென்ட்ரல் மெட்டல் அயான் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் லிகாண்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் இன் ஸ்கொயர் பிராக்கெட் ஆர் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் என்டிட்டி அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து தான் ஆல்ஃபிரட் வெர்னர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இதனுடைய ஸ்ட்ரக்சரை ஸ்டடி பண்ணி இதுக்கு சம் பாஸ்ட்லேட்ஸ் கொடுத்துருக்கிறார். இப்போ என்னென்ன பாஸ்ட்லேட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதனுடைய பாஸ்ட்லேட்ஸ்ல பார்க்கும்போது most of the elements exhibit two types of valence, namely primary valence or principal valence or ionizable valency அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் secondary valence or non ionizable valence. இப்போ ரெண்டு வேலன்ஸ் இருக்கு, primary valence and secondary valence. அப்போ most of the element exhibit two types of valence, namely primary valence and secondary valence. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு ரெண்டு வேலன்சி இருக்கும், பிரைமரி வேலன்சி அண்ட் செகண்டரி வேலன்சி. இப்போ பிரைமரி வேலன்சினா என்னன்னு பார்க்குறோம். பிரைமரி வேலன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ பாசிட்டிவ் இன் மோஸ்ட் ஆஃப் கேசஸ் and 0 in certain cases.
ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல அங்க இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படி கேட்டா பாசிட்டிவா இருக்கும். சர்டன் கேசஸ்ல மட்டும் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம், இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறோம். இப்போ இந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த CO அப்படிங்கிற சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும் அப்படி கேட்டா +3 வரும். அப்போ பாசிட்டிவ். இப்போ இந்த கேஸ்ல பாசிட்டிவா இருக்கும். அதே இந்த கேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கு. இந்த சென்ட்ரல் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 0. அப்போ இங்க என்ன வருது 0. இப்போ பாசிட்டிவ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அண்ட் 0 இன் சர்டன் கேசஸ். இப்போ இந்த பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரெஃபர் பண்ணும். இப்போ இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +3. இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன 0. இதுதான் பிரைமரி வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான்னா என்ன சொல்லியிருக்கிறோம், ஒன்று பாசிட்டிவா இருக்கணும் இல்லைன்னா ஜீரோவா இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல என்ன இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். there is no negative because of it is a metal. மெட்டல் என்னவா இருக்கணும், பாசிட்டிவ் அயானா இருக்கணும் இல்லைன்னா ஜீரோவா இருக்கணும். அதான் நம்ம சொல்லும் போது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இதை யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா, கம்பல்சரி we know there should be negative ion. So they are always satisfied by negative ions. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ்ல இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+. இப்போ 3+ இருந்துச்சுன்னா இப்போ இந்த 3 பாசிட்டிவ் அயான்ஸை யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா அப்படி கேட்டா கம்பல்சரி நெகட்டிவ் அயான்ஸ். யாரு சாட்டிஸ்ஃபை பண்றா, Cl-. எத்தனை Cl இருக்கு 3. அப்போ இந்த 3 Cl- அயான் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படி கேட்டா இந்த பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். they are always satisfied by negative ions. இப்போ இதுதான் பிரைமரி வேலன்சி. நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்ஸ் எடுத்துக்கிறோம். செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படி கேட்டா இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம். இங்க இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானோடைய கோஆர்டினேஷன் நம்பரை ரெஃபர் பண்ணுது. இப்போ CO அப்படிங்கிற இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 6. இப்போ அதை தான் இந்த செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுது. இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம். இப்போ இதை யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ். நெகட்டிவ் அயான்ஸா இருக்கலாம், நியூட்ரல் மாலிகூல்ஸா இருக்கலாம், பாசிட்டிவ் அயான்ஸா இருக்கலாம், இல்லை இதெல்லாம் சேர்ந்து கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல இது சென்ட்ரல் மெட்டல் அயான், இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6. அந்த 6ங்கிற கோஆர்டினேஷன் நம்பரை யாரு சாட்டிஸ்ஃபை பண்றா அப்படி கேட்டா Cn- சைனிடோ அப்படிங்கிற ஒரு லிகான்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இது சென்ட்ரல் மெட்டல் அயான், இதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6. இதை யாரு சாட்டிஸ்ஃபை பண்றா அப்படி கேட்டா இந்த அம்மைன் அப்படிங்கிற ஒரு நியூட்ரல் மாலிகூல் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதே மாதிரி இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்ப்ளெக்ஸ்ல CONH3 5 இருக்கு, Cl இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது நியூட்ரல் லிகான், இது நெகட்டிவ் லிகான்ஸ். அப்போ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதான் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் அப்படின்னு. ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைடு பை நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல், பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ். தீஸ் ஆர் கால்ட் அஸ் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகூல்ஸ், positive ions or combination of these satisfy the secondary valency are called ligands. So what are ligands அப்படி கேட்டனா ligands that satisfy secondary valency. It may be negative ions, positive ions or neutral molecules. அதுதான் ligands அப்படின்னு சொல்லுவோம். For secondary valency it is referred as the coordination number of central metal ion. It is satisfied by negative ions, neutral molecules, positive ion or the combination of these. The primary valency பார்த்தோம், secondary valency பார்த்தோம். இந்த primary valency secondary valency எதை சுத்தி இருக்கும் அப்படி கேட்டினா the central metal ion சுத்தி இருக்கும். There are two sphere of attraction around the central metal atom ion in the complex. இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். காம்ப்ளெக்ஸ்ல வந்து
சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆக்குபை த சென்ட்ரல் பொசிஷன் இந்த கோஆர்டினேஷன் என்டிட்டி. இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படி கேட்டினா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி 2 ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. இது ஒரு ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன், இது ஒரு ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. அப்போ தேர் ஆர் 2 spheres of attractions are around the central metal atom or ion in the complex. The first ஒன்னுக்கு பேரு inner sphere or coordination sphere அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்னுக்கு பேரு outer sphere or ionizable sphere அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 sphere of attractionல first sphere inner sphere is known as coordination sphere and outer sphere is called ionization sphere. இது வந்து inner sphere or coordination sphere அப்படின்னு சொல்லுவோம். இது outer sphere or ionization sphere அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த inner sphereல certain groups are present ஆயிருக்கு. outer sphereல வந்து பார்த்தீங்கன்னா certain groups are present ஆயிருக்கு. இப்போ இந்த groups எல்லாம் இந்த inner sphereலயும் outer sphereலயும் எப்படி attach ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ inner sphereக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறோம்? coordination sphere. outer sphereக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படி கேட்டினா ionization sphere அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ the group present in this sphere are firmly attached to the central metal atom. அதாவது இன்னர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எப்படி அட்டாச் ஆயிருக்குமா? ஃபேமிலி மீன் ஸ்ட்ராங்லி அட்டாச்டு. இப்போ இந்த NH3 இருக்கு. இந்த NH3 வந்து டைரக்ட்லி இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இந்த இதோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஃபேமிலி அட்டாச். தட் மீன் ஸ்ட்ராங்லி அட்டாச் ஆயிருக்கும். அதனாலதான் இத என்ன சொல்லியிருப்போம் அப்படி கேட்டினா நான் அயனைசபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி இது ஈஸியா அயனைஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த அவுட்டர் ஸ்பியர்ல Cl இங்க ஒரு Cl இங்க ஒரு Cl பிரசன்ட் ஆயிருக்கு. The group present in this sphere are loosely bound to the metal. இப்போ இந்த மெட்டலோட இந்த அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த குரூப் எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா லூஸ்லி பவுண்ட். அதனாலதான் இதை அயனைசபிள் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈஸியா என்னவா மாறும் அப்படி கேட்டினா அயான்ஸா டிசோசியேட் ஆகும். இப்போ 2 ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இன்னர் ஸ்பியர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர். இப்போ இன்னர் ஸ்பியர்ல பிரசண்டா இருக்கக்கூடிய குரூப் எப்படி அட்டாச் ஆயிருக்கும்? டைட்லி, தட் மீன்ஸ் ஸ்ட்ராங்லி அட்டாச்டு. அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த குரூப் எப்படி அட்டாச் ஆயிருக்கும்? லூஸ்லி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இதுல பார்க்கும்போது இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த லிகான்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படி கேட்டினா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இது இன்னர் ஸ்பியர், இது அவுட்டர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டினா இந்த காம்ப்ளெக்ஸ்ல இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொல்லியிருக்கிறோம், இது லிகான் சொல்லியிருக்கிறோம், இது அயனைசபிள் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுதான் இதனுடைய செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இதுதான் பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த செகண்டரி வேலன்சி யாரு சாட்டிஸ்ஃபை பண்றா அப்படி கேட்டா இந்த நியூட்ரல் மாலிகுல். இவங்களுக்கு பேர் தான் லிகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? இன்னர் ஸ்பியர்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த இன்னர் ஸ்பியர்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த லிகான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு பிளானர் எடுத்துக்கிறோம். இந்த பிளானர்ல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இந்த சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கு அப்படி கேட்டினா இந்த கார்னர்ல இருந்து ஒரு லிகான் வரும், 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 above the plane ஒரு லிகான், below the plane ஒரு லிகான் இருக்கும். இப்போ நம்மளுடைய நோட் புக் எடுத்துக்கிறோம். அந்த நோட் புக்ல சென்டர்ல என்ன இருக்கு? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு. ஒரு கார்னர்ல இருந்து ஒரு லிகான், இன்னொரு கார்னர்ல இருந்து ஒரு லிகான், இன்னொரு கார்னர்ல இருந்து லிகான், இன்னொரு கார்னர்ல இருந்து லிகான், 4 கார்னர்ஸ்ல இருந்து 4 லிகான்ஸ் வந்திருக்கு. அந்த நோட் புக்குக்கு மேல above the plane ஒரு லிகான், அதே நோட் புக்குக்கு கீழே below the plane ஒரு லிகான்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலா எத்தனை லிகான்ஸ் அட்டாச் ஆயிருக்கு? இங்க 6 லிகான்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் கோபால்ட் 6. இப்போ 6 லிகான்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் வந்து அட்டாச் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது இந்த Cl இருக்கு. இந்த Cl வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்குமா அப்படின்னு கேட்டினா பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்காது. இப்போ இது வந்து பிரைமரி வேலன்சி எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படி கேட்டினா நான் டைரக்ஷனல் நேச்சரா இருக்கும். செகண்டரி வேலன்சி எப்போதுமே எப்படி இருக்கும்? டைரக்ஷனல் நேச்சரா இருக்கும். அப்போ இந்த செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த குரூப் வந்து என்ன ஆகும் அப்படி கேட்டினா ப்ரொஜெக்டல் இன் டெஃபினட் டைரக்ஷன் இன் a geometry of the complex. So the secondary வேலன்சிக்கு எப்போதுமே டைரக்ஷனல் நேச்சர் இருக்கும். பிரைமரி வேலன்சிக்கு என்ன இருக்காது? டைரக்ஷனல் நேச்சர் இருக்காது. நான் டைரக்ஷனல் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ primary valency are non-directional, secondary valence are directional nature. அப்போ primary valences are non-directional, the secondary valences are directional nature அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த secondary valence தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா ligands அப்படின்னு சொல்லுவோம். அது particular directionல வர்றதுனால so the geometry of the complex is determined by the spatial arrangement of the group which satisfy the secondary valency. இப்போ எந்த குரூப் செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த குரூப்போடைய ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்படி இருக்கு அந்த காம்ப்ளெக்ஸில், அதுதான் அந்த காம்ப்ளெக்ஸோடைய ஜாமெண்ட்ரியை டிசைட் பண்ணும். தட் மீன்ஸ் ஷேப் ஆஃப் த மாலிகூல்ஸை டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டால் நம்ம CONH3 அண்ட் Cl3 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டால் இந்த காம்ப்ளெக்ஸில் 6 லிகான்ஸ் இருக்கு. இந்த 6 லிகான்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல ஒன்று, இந்த டைரக்ஷன்ல வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து அட்டாச் ஆகுது. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல வந்து அட்டாச் ஆகுறதுனால இது ஒரு பர்டிகுலர் ஷேப்பை கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் வரும். இப்போ இந்த ஷேப் வர்றதுனால இது என்ன ஷேப் அப்படின்னு சொல்லுவோம்னா ஆக்டாஹெட்ரல் ஷேப் வரும். ஏன்னா எத்தனை ஃபேஸஸ் இருக்கும் அப்படி கேட்டால் 8 ஃபேஸஸ் இருக்கு. இது ஒரு ஃபேஸ், இது ஒரு ஃபேஸ், ஃப்ரண்ட்ல ஒரு ஃபேஸ், பின்னால ஒரு ஃபேஸ். அதே மாதிரி கீழேயும் வந்து எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னா 4 ஃபேஸஸ் இருக்கும். இப்போ டோட்டலாக 8 ஃபேஸஸ் இருக்கு. அதனால இது ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருந்துச்சுன்னா அது ஆக்டாஹெட்ரலாக வரும். கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருந்துச்சுன்னா டெட்ராஹெட்ரல் வரலாம், ஸ்கொயர் பிளானர் வரலாம். இது டெட்ராஹெட்ரலா ஸ்கொயர் பிளானரா அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படி கேட்டினா பின்னால் வரக்கூடிய வேலன்ஸ் பாயிண்ட் தியரியில் வச்சு நம்ம டிசைட் பண்ணுவோம். இப்போ இதுதான் geometry of the complex. So the geometry of the complex is determined by the spatial arrangement of the group which satisfy the secondary valence. These are postulates of Werner theory of coordination compound. Once again, the postulates of Werner theory of coordination compound short ah பார்க்கிறோம். Most of the elements exhibit two types of valence, namely primary valence and secondary valence. Primary valence அப்படிங்கிறது it is positive in most of the cases and zero in certain cases. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது, இதில் வந்து பார்க்கும்போது ஜீரோவாக இருக்குது. இப்போ it is referred as oxidation state of central metal ion. இப்போ இந்த central metal ion oxidation state ரெஃபர் பண்ணும், இந்த central metal ion oxidation state ரெஃபர் பண்ணும். இதை யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா அப்படின்னு பார்த்தோன்னா they are always satisfied by negative ions. நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்ஸ் எடுத்துக்கிறோம். செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது it is referred as the coordination number of central metal ion or atom. It is satisfied by negative ions, neutral molecules, positive ion or combination of these. Next, there are two spheres of attraction around the central metal atom or ion in the complexes. One is the inner sphere, that is known as coordination sphere, and outer sphere is called ionization sphere. The group present in the inner sphere are family attached to the central metal atom. The group present in outer sphere are loosely bound to the central metal atom. The primary valence are non-directional in nature. The secondary valences are directional nature. So the geometry of the complex is determined by the spatial arrangement of the group which satisfy the secondary valence. இதுதான் வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்னர் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நம்ம பார்த்துட்டோம் அப்படி கேட்டோம்னா அதுக்கு பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது நம்ம ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றோம். First one, which of the following primary and secondary valence are not correctly marked against the compound? இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க, இந்த காம்ப்ளெக்ஸுக்கு எகென்ஸ்டா பிரைமரி வேலன்ஸ் என்ன, செகண்டரி வேலன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் எந்த காம்ப்ளெக்ஸுக்கு பிரைமரி வேலன்ஸையும் செகண்டரி வேலன்ஸையும் கரெக்டாக மார்க் பண்ணலை, நாட் கரெக்ட்லி மார்க்டு எகென்ஸ்ட் த காம்பவுண்ட். நாட் கரெக்ட்லி, அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். இந்த கொஸ்டின் படிக்கும்போது நம்ம கரெக்ட்லி மார்க்னு மட்டும் படிச்சுட்டு எது கரெக்டாக இருக்கோ அதை டிக் பண்ணிட்டு போகிறோம். அவங்க கொஸ்டின் கேட்கறது நாட் கரெக்ட்லி மார்க்டு எகென்ஸ்ட் த காம்பவுண்ட். ஆல்ரெடி நம்ம பிரைமரி வேலன்ஸ்னா என்னன்னு படிச்சிருக்கோம், செகண்டரி வேலன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயானை சொல்லும். செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பரை சொல்லும்.
கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறத யாரு சாட்டிஸ்ஃபை பண்ணுவா அப்படி கேட்டினா இந்த லிகான்ஸ் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். லிகான்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகான்ஸ் பார்த்துருக்கிறோம். மோனோடென்டேட் லிகான், பாலிடென்டேட் லிகான். இப்போ இந்த நேச்சர் ஆஃப் லிகான்ஸை பொறுத்து தான் அந்த கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லணும். கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டினா நம்பர் ஆஃப் லிகான் டோனார் ஆட்டம் தட் டைரக்ட்லி பவுண்ட் டு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட டைரக்டா பவுண்டரா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லிகான் டோனார் ஆட்டம் என்னவோ அதுதான் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நம்பர் ஆஃப் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான் சொல்லிடும். இப்போ இந்த கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது இந்த லிகான்ஸை பொறுத்து சொல்ல போறோம். லிகான்ஸ் வந்து மோனோடென்டேட் லிகானா இருந்தா இங்க எத்தனை லிகான்ஸ் இருக்கோ அத்தனை லிகான்ஸை அப்படியே கோஆர்டினேஷன் நம்பரா எடுத்துக்கிறோம். இதே பாலிடென்டேட் லிகானா இருந்தா, பாலிடென்டேட்ல டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. பைடென்டேட்டா இருந்தா ஒரு லிகான் 2 டோனார் ஆட்டம் இருக்கு, அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ட்ரைடென்டேட் இருந்தா 3 டோனார் ஆட்டம் இருக்கு, அப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். டெட்ராடென்டேட்டா இருந்தா 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். எதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும்? இந்த நம்பர்ஸ் எத்தனை லிகான்ஸ் இருக்கு அப்படிங்கிற நம்பர்ஸை மோனோடென்டேட் லிகானா இருந்தா 1 ஆல மல்டிப்ளை பண்ணணும். பைடென்டேட் லிகானா இருந்தா 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ட்ரைடென்டேட் லிகானா இருந்தா 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டே போனோம்னா அந்த கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு கிடைச்சிடும். அந்த கோஆர்டினேஷன் நம்பர் தான் என்ன வேலன்சி? செகண்டரி வேலன்சி. அவங்க கேட்கறது வந்து பிரைமரி வேலன்சி கேட்கறாங்க, அப்புறம் செகண்டரி வேலன்சி கேட்கறாங்க. பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம் நமக்கு ஏற்கனவே. இது CrNH3 6 3+ and 3Cl- டிசோசியேட் ஆகும். ஏன்னா அயனைசபிள் ஸ்பீசிஸ் இங்க என்ன இருக்கு? குளோரைட் அயான் இருக்கு. இப்போ இதுல சார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. இப்போ 3 எப்படி வரும் அப்படி கேட்டினா சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் அண்ட் லிகான்ஸ், இது ரெண்டோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த லிகானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் லிகான், இதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இப்போ இதையும் ஆட் பண்ணா இது வரணும் அப்படி கேட்டினா இது கம்பல்சரி என்ன இருக்கணும்? 3 இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பிரைமரி வேலன்சி என்ன எடுத்துக்கிறோம்? 3. நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்சி பார்க்குறோம். செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ இந்த லிகான் பார்த்தீங்கன்னா இது மோனோடென்டேட் லிகான். அப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டா போதும். இப்போ என்ன இருக்கு? 6 இருக்கு. இப்போ செகண்டரி வேலன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 6 இருக்கும். அப்போ இது கரெக்ட் ஆன்சர். அவங்க என்ன கேட்குறாங்க? நாட் கரெக்ட்லி மார்க்டு. இது கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். K2 பிளாட்டினம் Cl2. இந்த காம்ப்ளெக்ஸ்ல பார்க்கும்போது அயனைசபிள் ஸ்பீசிஸ் லெஃப்ட் சைடு இருக்கு. அப்போ இது பாசிட்டிவ். பொட்டாசியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, அப்போ டோட்டலா +2. அப்போ இது கம்பல்சரி என்ன இருக்கணும்? -2 இருக்கணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போன வீடியோல டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதையும் ஆட் பண்ணா இது வரணும். ஆக்சுவலா இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Cl4 கொடுத்துருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, அப்போ டோட்டலா என்ன இருக்கும்? -4 இருக்கும். இப்போ இதையும் ஆட் பண்ணா இது வரணும். அப்போ இது என்னவா இருக்கணும்? +2 இருக்கணும். அதாவது +2 -4 that is equal to -2. இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அப்போ பிரைமரி வேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? +2 வரும். நெக்ஸ்ட் செகண்டரி வேலன்ஸ் பார்க்குறோம். செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ லிகான் பார்த்தீங்கன்னா குளோரைடு இருக்கு, அதாவது குளோரிடோ இருக்கு. குளோரிடோவுக்கு மோனோடென்டேட் லிகான். மோனோடென்டேட் லிகான்னா ஒரு லிகான் எத்தனை பாண்டு ஃபார்ம் பண்ணும்? சிங்கிள் பாண்டு தான் ஃபார்ம் பண்ணும். அப்போ என்ன இருக்கும் அப்படி கேட்டா 4 இருக்கு. அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் 4. அப்போ இதுக்கு எகெயின்ஸ்டா கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். பிளாட்டினம் NH3 twice Cl2 and Cl2. இந்த காம்ப்ளெக்ஸ்ல அயனைசபிள் ஸ்பீசிஸ் இங்க இருக்கு Cl-. இப்போ டோட்டலா 2- வரும். இப்போ இது 2+ வரும். இதையும் இது 3 ஆட் பண்ணா இது வரணும். இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா -2 வரும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் ஆட் பண்ணா இது வரணும்னா கம்பல்சரி இது என்னவா இருக்கணும்? +4 இருக்கணும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதாவது பிரைமரி வேலன்ஸ் என்ன வரும்? 4. இப்போ செகண்டரி வேலன்ஸ் என்னன்னு பார்க்குறோம்.
இப்போ இது ஒரு மோனோடென்டேட் லிகான், இதுக்கு மோனோடென்டேட் லிகான். அப்புறம் இங்கே எத்தனை லிகான்ஸ் இருக்குது அதை அப்படியே எடுத்துக்கலாம். 4 லிகான்ஸ் இருக்குது. அப்போ செகண்டரி வேலன்ஸ் என்ன சொல்லுவோம்? 4. செகண்டரி வேலன்ஸ் 4 எடுத்துக்கிட்டோம். இப்போ இது எப்படி இருக்குது அப்படி கேட்டினா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக இல்லை. அப்போ இது ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படி கேட்டினா இதுதான் வரும். இப்போ இந்த ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் அடுத்தது செக் பண்ணிடலாம். இந்த காம்ப்ளெக்ஸில் சல்ஃபேட் அன்இஸ்டபிள் ஸ்பீஸாக இருக்குது. இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, இப்போ இதுக்கு +2 வரும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. இப்போ இதையும் ஆட் பண்ணால் +2 வரும்னா அப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. அப்போ பிரைமரி வேலன்ஸ் இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படி கேட்டால் 2. செகண்டரி வேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இது மோனோடென்டேட் லிகான். அப்போ என்ன இருக்குது? 4 இருக்குது. இப்போ செகண்டரி வேலன்ஸ் 4. இப்போ இதுக்கும் கரெக்டாக இருக்குது. அப்போ இது மட்டும்தான் நாட் கரெக்ட்லி மார்க்டு அகைன்ஸ்ட் த காம்பவுண்ட். அப்போ ஆன்சர் என்ன வரும்? C வரும். Next one, what is the primary valency of iron in the coordination entity of compound Fe4 FeCN6 thrice? அதாவது Fe4 FeCN6 thrice அப்படிங்கிற காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் என்டிட்டியில் உள்ள அயனோடைய வேலன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது எஃப்இயோடைய வேலன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேலன்சி? பிரைமரி வேலன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல இதனுடைய பிரைமரி வேலன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படி கேட்டால் பிரைமரி வேலன்ஸ்னா இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி டிசோசியேட் ஆகுதுன்னு பார்க்குறோம். எப்படி டிசோசியேட் ஆகலாம்? சிம்பிள் கேட்டைன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆனாயனா டிசோசியேட் ஆகலாம். ஆல்ரெடி வீணோ கிறிஸ் கிராஸ் மெத்தடில் இப்போ இதனுடைய இந்த சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜாக வரும். இங்கே சப்ஸ்கிரிப்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜாக வரலாம். இப்போ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 4 இருக்குது. இப்போ 4Fe. இப்போ இந்த சப்ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய நம்பர் இதுக்கு சார்ஜாக வரும், கேட்டையானுக்கு சார்ஜாக வரும். அப்போ என்ன வரும்? Fe3 ப்ளஸ் இது டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 3 நம்பர்ஸ் இருக்குது. 3 × FeCN6. இதுக்கு சார்ஜ் என்ன வரும் அப்படி கேட்டால் இப்போ இந்த கேட்டையானில் இங்கே இருக்கக்கூடிய 4 இங்கே சார்ஜாக வந்துடும். இப்போ என்ன வரும்? 4-. இப்போ சார்ஜ் ஆன் தி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? இப்போ 4- எப்படி வந்திருக்கும்? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆட் பண்ணால் இது வரணும். Feயோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் 6 சைனோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஆட் பண்ணால் தட் இஸ் ஈக்குவல் டு -4. சைனோக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேணும் -1. இப்போ Fe -1 × 6 -6 that is equal to -4. So அப்போ Fe is equal to -4 + 6. It becomes +2. What is oxidation state of Fe here? இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும் அப்படி கேட்டா 2 வரும். இப்போ அதுதான் பிரைமரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது ரெஃபர்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான். அப்போ அவங்க கேட்கறது பிரைமரி வேலன்சி. இப்போ பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? +2. நெக்ஸ்ட் ஒன், when silver nitrate is added to the solution of CONH35Cl3, the precipitate of silver chloride shows 2 ionizable chloride ions. This means, அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம் CONH35Cl3 காம்ப்ளெக்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டால் சில்வர் நைட்ரேட்டை போடுறேன். சில்வர் நைட்ரேட்டை போடும்போது என்ன பண்ணுது அப்படி கேட்டால் 2 சில்வர் குளோரைடை ஃபார்ம் பண்ணுது. 2 AgCl as a white precipitate ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த 2 சில்வர் குளோரைடு ஃபார்ம் பண்ணுறதுனால இது எதை சொல்லுது அப்படி கேட்டினா ஆக்சுவலாக அயனைசபிள் ஸ்பீசிஸ் Cl- அயான்ஸ் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 2 நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். தட் மீன் இது எதை சொல்லுது அப்படி கேட்டினா அயனைசபிள் ஸ்பீசிஸ் எத்தனை இருக்கலாம் அப்படி கேட்டினா 2 நம்பர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா பிரைமரி வேலன்சின்னு பார்த்துருந்தோம், செகண்டரி வேலன்சின்னு பார்த்துருந்தோம். பிரைமரி வேலன்சி அப்படிங்கிறது அயனைசபிள் ஸ்பீசிஸ், செகண்டரி வேலன்சி அப்படிங்கிறது அந்த லிகான்ஸை சொல்லும். இப்போ இந்த காம்பவுண்டுக்கு எழுதும் போது NH3 இருக்கு, Cl இருக்கு. இப்போ Cl அயனைசபிள் ஸ்பீசிஸ் 2 இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இது வெளியில வரும். அப்போ இது ஏன் அயனைசபிள் ஸ்பீசிஸா வரக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த அமைன்
சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் ஆகி சில்வர் குளோரைடு ஒயிட் பிரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணாது. பட் எது மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும்? குளோரைடு தான் ஃபார்ம் பண்ணும். அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஷோ 2 அயனைசபிள் ஸ்பீசிஸ் அயனைசபிள் குளோரைடு அயான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ? பிரிசிபிடேட் ஃபார்ம் பண்றதை வச்சு. அப்போ 2 Cl மைனஸ் தான் வெளியில இருக்கணும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படி கேட்டினா CO NH3 5 இது அப்படியே லிகான்ஸா இருக்கும். இந்த 3ல 2 வெளியில போயிடுச்சு. அப்போ 1 வந்து உள்ள இருக்கணும். இங்க என்ன வரும்? Cl2 வரும். இப்போ இதுதான் இதனுடைய காம்ப்ளெக்ஸ். அப்போ இதுல பிரைமரி வேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும்? 2 இருக்கும். செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கும்? 6 இருக்கும். இதில் பார்க்கும்போது 2 chlorine atoms satisfy primary valence and 1 secondary valence. அது கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்கா? 1 chlorine atom satisfy primary valence as well as secondary valence. ஒன்று தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க, அது கிடையாது. நெக்ஸ்ட் 3 chlorine atoms satisfy primary valence, அதுவும் கிடையாது. 3 chlorine atoms satisfy secondary valence, அதுவும் கிடையாது. அப்போ எதுதான் கரெக்ட்? 2 chlorine atoms satisfy primary valence and 1 secondary valence. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 chlorine atom primary valence satisfy பண்ணுது, 1 chlorine atom secondary valence satisfy பண்ணுது. இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், given that 1 mole of NaCl2 6H2O with the excess of silver nitrate precipitate 2 moles of silver chloride, what is secondary valence of nickel கேட்குறாங்க. அதாவது 1 mole of இந்த காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டோட எக்ஸஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டை ரியாக்ட் பண்ணும்போது 2 moles of silver chloride ஃபார்ம் பண்ணுது. வாட் இஸ் செகண்டரி வேலன்ஸ்? இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். NiCl2 6H2O, இது எக்ஸஸ் ஆஃப் சில்வர் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்றோம். சில்வர் நைட்ரேட்டோட ட்ரீட் பண்ணும்போது எத்தனை மோல்ஸ் ஆஃப் சில்வர் குளோரைடு ஃபார்ம் பண்ணுதா? 2 moles ஆஃப் சில்வர் குளோரைடை ஃபார்ம் பண்ணுதான். இப்போ 2 moles ஆஃப் சில்வர் குளோரைடை ஃபார்ம் பண்ணணும்னா இங்க அயனைசபிள் ஸ்பீசிஸ் இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 குளோரைடு அயான்ஸ் இருக்கும். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டினா Ni, இப்போ இது வந்து 2 குளோரின் தான் இருக்கும். அந்த 2 குளோரின் அவுட் சைடு த ஸ்பேர்ல இருக்கணும். அப்போ இது வந்து என்னவா இருக்காது? லிகான்ஸா இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பிகாஸ் ஆஃப் இங்க என்ன இருக்கு? 2 குளோரைடு அயன் தான் இருக்கு நமக்கு. அப்போ வாட்டர் மட்டும் தான் என்னவா இருக்கும்? லிகான்ஸா இருக்கும். 6Cl2. அப்போ இது குளோரைடு அயான்ஸ் வந்து பிரைமரி வேலன்ஸ். அப்போ இதுதான் செகண்டரி வேலன்ஸ். அப்போ செகண்டரி வேலன்ஸ் நிக்கல் என்னவா இருக்கும் அப்படி கேட்டினா 6. ஏன்னா இது மோனோடென்டேட் லிகான். மோனோடென்டேட் லிகான் அப்படிங்கிறது ஒரு லிகான் சிங்கிள் டோனர் ஆட்டத்தோட பாண்டடா இருக்கும். அப்போ செகண்டரி வேலன்ஸ் என்ன சொல்லுது? 6. செகண்டரி வேலன்ஸ் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் 6 சொல்லியிருக்கோம். அப்போ ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட், பிக் அவுட் ஃப்ரம் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எ புவர் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர் இன் சொல்யூஷன். எது புவர் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்? ஒரு எலக்ட்ரோலைட்டிக் காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னா அங்கே என்ன இருக்கணும் அப்படி கேட்டினா மூவ்மெண்ட் ஆஃப் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அதாவது மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். அயான்ஸ் வந்து அங்கே ஃப்ரீயாக மூவ் ஆகணும். நம்ம ஏற்கனவே அயானிக் காம்பவுண்டில் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது சொல்லியிருப்போம். என்னன்னு சொல்லியிருப்போம்? அயானிக் காம்பவுண்ட் சாலிட் ஸ்டேட்டில் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, பட் வென் dissolved in water or in solution which conduct the electricity. ஏன்னா சாலிட் ஸ்டேட்ல அந்த இருக்கக்கூடிய ஆப்போசிட் சார்ஜ் அயான் ஆர் டைட்லி பேக்டா இருக்கும், டஸ் நாட் மூவ் ஃப்ரீலி. அப்போ டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் சாலிட் ஸ்டேட்ல சொல்லியிருப்போம். அதே வாட்டர்ல டிசால்வ் பண்ணும்போது டிசோசியேட் ஆஸ் ஏ அயான்ஸ். இந்த அயான்ஸ் என்ன ஆகும் அப்படி கேட்டால் அந்த மீடியத்தில் ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்போ மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் அயான்ஸ் இருக்கும். இப்போ எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அதே மாதிரி இங்கே எது வந்து புவர் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் கண்டக்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எலக்ட்ரோலைட்டிக் காம்பவுண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் அயான் சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து அதிகமாக அந்த மேக்னிடியூட் ஆஃப் கண்டக்டிவிட்டி என்ன ஆகிட்டே போகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது நம்பர் ஆஃப் அயான்ஸ் அதிகமாக இருந்தால் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் அயான்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். அது புவர் எலக்ட்ரோலைட்டிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸாக எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இது டிசோசியேட் ஆகி 2K+ அண்ட் பிளாட்டினம் Cl6 2 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் அயானை கொடுக்கும். இது சிம்பிள் அயான். இப்போ இங்கே சிம்பிள் அயான்ஸ் வந்து எத்தனை அயான்ஸை ஃபார்ம் பண்ணுது? 2K+ அயானை ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட்
காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதை வாட்டரில் டிசோசியேட் பண்ணுறோம். டிசோசியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அயனைசபிள் ஸ்பீசிஸ் இந்த சைடு இல்லை, இந்த சைடு இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படி கேட்டால் சிம்பிள் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. சிம்பிள் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இப்போ இதுக்கு எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படி கேட்டால் பூவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். இப்போ ஆன்சர் இது இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். K4 Fe CN6. இப்போ இது டிசோசியேட் ஆகி எப்படி கொடுக்க போகுது அப்படி கேட்டினா 4K plus ion and FeCN6 4 minus ions கொடுக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படி கேட்டால் 4K plus ion ஃபார்ம் பண்ணுது. இங்கே 2K plus ion, இங்கே 4K plus ion கொடுத்துது. அடுத்து அதே மாதிரி இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இதுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். CuNH3 4 and SO4 get dissociated as CuNH3 4 2 minus and SO4 2 minus. இப்போ இதுவும் அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கணும். பூவர் கண்டக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் இருக்கும். இப்போ ஆன்சர் பி வரும். பிகாஸ் ஆஃப் இங்கே என்ன கிடையாது அப்படி கேட்டினா தெர் இஸ் நோ எனி அயான் இன் சொல்யூஷன். நெக்ஸ்ட் ஒன், அரேஞ்ச் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் கண்டக்டிவிட்டி ஆஃப் தட் சொல்யூஷன். இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்குறாங்க. கண்டக்டிவிட்டி ஒரு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும் அப்படி கேட்டினா அங்கே என்ன இருக்கணும் அப்படி கேட்டினா மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் இருக்கணும். இப்போ எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும். மொபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதனுடைய கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே எங்கே வந்து மோர் நம்பர் ஆஃப் அயனைசபிள் ஸ்பீசிஸ் இருக்கோ அது மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். இப்போ கண்டக்டிவிட்டியை வந்து அங்கே அதிகமாக இருக்கும். இன்க்ரீசிங் ஆர்டர் கேட்குறாங்க. இன்க்ரீசிங் ஆர்டர்னா லோவர்லேருந்து ஹையருக்கு போகணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அப்படி கேட்டினா இந்த ஃபஸ்ட்டில் உள்ள காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம். get dissociate as. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதை கொடுக்காது அப்படி கேட்டினா does not gives any ions. ஏன்னா இங்கே என்ன கிடையாது, அயனைசபிள் ஸ்பீசிஸ் ரெண்டு பக்கமும் கிடையாது. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இது டிசோசியேட் ஆகி அயனைசபிள் ஸ்பீசிஸ் என்ன இருக்குது, குளோரைடு இருக்குது. அப்போ இது -1, அப்போ இது +1 வரும். CONH3 4Cl2 plus and Cl minus. அப்போ இங்கே 1 அயானை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். இது டிசோசியேட் ஆகி 3 plus and 3 Cl minus அயானை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இங்கே 3 அயான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இது டிசோசியேட் ஆகி 2 Cl minus அயான் இருக்கு. அப்போ CONH3 5 2 plus and 2 Cl minus அயானை கொடுக்கும். அப்போ இங்கே 2 அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இப்போ கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எதுக்கு அதிகமாக இருக்கணும் எதுக்கு கம்மியாக இருக்கணும், ஃபஸ்ட்டு லோவர்லேருந்து வரணும். இப்போ இதுக்கு கம்மியாக இருக்கணும் ஃபஸ்ட்டுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப கம்மியாக வரும். நெக்ஸ்ட் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் 1 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போ 1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் கம்மியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், fourth one, third one. அப்போ ஆன்சர் A வந்துடும். இப்போ conductivity is mainly depends upon the mobility of ions. Magnitude of conductivity is depends upon the number of ions present in a solution. Greater the number of ion, greater the conductivity. Lesser the number of ion, lesser the conductivity. Thank you very much.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்டா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். Thank you very much.